புத்தாண்டை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணியில் பொதுமக்கள் திரண்டுள்ளனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். புத்தாண்டை ஒட்டி எந்தெந்த ஊர்களில் இருந்து தற்பொழுது வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு தற்பொழுது மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள்? புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அங்கு எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு? புத்தாண்டு கொண்டாட்டத்தை பொறுத்தவரை உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நேற்று மாலையிலிருந்தே தொடங்கிவிட்டது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு வரை நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் தமிழகம் மட்டுமில்லாமல் வெளிமாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், அது மட்டுமில்லாமல் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலாவாசிகளும் பங்கேற்றார்கள். இந்த சூழ்நிலையில் அதிகாலையிலிருந்தே வேளாங்கண்ணி கடற்கரையில் சுற்றுலாவாசிகளுடைய எண்ணிக்கையானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலயம் ஒரு உலக சுற்றுலா தலம் மட்டுமில்லாமல் கிறிஸ்தவர்களுடைய இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காலையிலிருந்து பக்தர்களாக இருந்தாலும் சரி, சுற்றுலாவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வருகையானது அதிகரித்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வந்திருந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையிலிருந்து நியூ இயரையும் சேர்த்து கொண்டாடிவிட்டு ஊர் திரும்புவதற்காக நேற்றிலிருந்தே இங்கு காத்திருந்து அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு அந்த புத்தாண்டு விழாவை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக காலை கடற்கரையில் அந்த சாரல் மழை பெய்த போதும் கடற்கரையில் குளித்து புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் அவர்களுடைய உறவினர்களோடு ஒருவரை ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டும் அவர்கள் புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். கடற்கரை பகுதிகளுடைய ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை ஒலிபெருக்கி மூலம் ஒரு புறம் அறிவிப்பு வெளியிட்டாலும் பேராலயத்தில் நடைபெற்றக்கூடிய அந்த தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட 5 மொழிகளில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலிகளிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றார்கள். அதே போல நேற்று நள்ளிரவு நடந்த விண்மீன் ஆலயத்தில் நடந்த அந்த சிறப்பு திருப்பலியிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது பக்தர்களுடைய கூட்டமும் சுற்றுலாவாசிகளுடைய கூட்டமும் அதிகரித்திருப்பதால் கடற்கரை சாலை, கடைவீதி, நடுத்திட்டு, அதே போல வேளாங்கண்ணி பேராலய முகப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிக அளவிலான கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. அதனால் மாவட்ட காவல்துறை சார்பாக விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய பேராலய அறைகள் மட்டுமில்லாமல் தனியார் விடுதிகளுடைய அறைகளும் நிரம்பி இருக்கிறது. வேளாங்கண்ணியே புத்தாண்டு பண்டிகை கொண்டாடுவதற்கு ஒரு விழா கோலம் போட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். சகாதேவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.